ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கூலி மூவி பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. எனக்கு வேலை முக்கியம் இல்லை, தலைவர் மூக்கில் ஒரு மூச்சு தான் முக்கியம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அது என்னன்னா பேட்டன்ட். சத்யராஜ் அதில் ஒரு கிரிமேஷன் சேரை கண்டுபிடிக்கிறார். அந்த கண்டுபிடிச்ச அந்த சேரை அவர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு கவர்மெண்ட் பாடி, அவங்க தான் வந்து பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அதை அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஹியரிங் வரும்பொழுது அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அந்த பேட்டன்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன கிரவுண்ட்ஸில் சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் மொராலிட்டி. என்ன பப்ளிக் மொராலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிமேஷன்ல இருக்கக்கூடிய சேரை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பேட்டன்ட்டை நாங்கள் கிராண்ட் பண்ண முடியாது. பட் இன் ரியாலிட்டி இந்த ஒரு காரணத்துக்காக பேட்டன்ட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண முடியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சூப்பர். பேட்டன்ட் அப்ளிகேஷன் எந்தெந்த கிரவுண்ட்ஸில் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அந்த ரிஜெக்ஷனுக்கான கிரவுண்ட்ஸ் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அங்கே தான் இந்த கூலி படத்தில் வரக்கூடிய இந்த சீனில் இந்த விஷயம் பேட்டன்ட் ரிஜெக்ட் ஆனது கரெக்டான ரீசன்கா இல்லையா அப்படின்ற ஆன்சரை சொல்ல போகிறேன். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா லா ஃபர்ம். இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் படி ஒரு பேட்டன்ட் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அது இந்தந்த காரணங்களால மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ண முடியும். அது என்னென்ன காரணங்கள்ங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, நான் பேட்டன்டபிள் சப்ஜெக்ட் மேட்டர். செக்ஷன் 3 and 4 ஆஃப் பேட்டன்ட் ஆக்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த பேட்டன்ட்லாம் நீங்க பேட்டன்ட்ல அப்ளை பண்ண முடியாது. அப்படியே நீங்க அப்ளை பண்ணாலும் அது ரிஜெக்ட் ஆகப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்வலஸ் பேட்டன்ட். ஃபர்வலஸ் பேட்டன்ட் அப்படின்றது என்னன்னா, ஒன்று ரொம்ப ஆப்வியஸான விஷயத்துக்கு பேட்டன்ட் அப்ளை பண்ணுறது, இல்லை நம்பத்தக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு பேட்டன்ட் அப்ளை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆப்வியஸான விஷயம் என்னென்னா, நான் ஒரு ஹெல்மெட் வச்சுருக்கேன், அதில் ஜஸ்ட் ஒரு கேமராவை நான் அட்டாச் பண்ணுறேன், அதில் நான் ஒரு பேட்டன்ட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், அதை வந்து நீங்கள் பேட்டன்ட்டில் அப்ளை பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் கிவ்ஸ் அ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதில் இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது பேட்டன்ட் ஆகும். ஆர் சும்மா ஆப்வியஸாக நான் சேர்த்தேன், இந்த ப்ராடக்ட் இதோட ஜஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்றத வச்சு பேட்டன்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்பத்தக்க முடியாத விஷயங்களை நீங்கள் பேட்டன்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உங்களையே 20 வயசு கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேட்டன்ட் அப்ளை பண்ணீங்கன்னா, நேச்சுரலாக இட் இஸ் அகெயின்ஸ்ட் த நேச்சுரல் லாஸ். ஸோ அகெயின்ஸ்ட் நேச்சுரல் லாஸில் இருந்தாலும் நம்பத்தக்க முடியாத விஷயங்கள் இருந்தாலும் பண்ண முடியாது. இதே செக்ஷன் 3 கீழே இன்னொரு பாயிண்ட் குறிப்பிடுறாங்க. அது என்னென்னா, எனிதிங் அகெயின்ஸ்ட் பப்ளிக் மொராலிட்டி. ஏதாவது ஒரு இன்வென்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த இன்வென்ஷன் என்னென்னா, நாங்கள் அனிமல் மேலே இதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்வென்ஷன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா, ஒரு அனிமல் க்ரூவல்ட்டிக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பப்ளிக் மொராலிட்டி. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அனதர் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் கம்போசிஷன். ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு மெடிசனையோ கண்டுபிடிக்கும் பொழுது அதை வந்து ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பேட்டன்ட் கிடைக்கும். பட் அதே நான் மெடிக்கல் அன்வான்ட் யூசேஜ்க்கு ட்ரக்ஸை நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எகெயின்ஸ்ட் பப்ளிக் மொராலிட்டி. அது கட்டாயமாக உங்களுக்கு பேட்டன்ட்ல ரிஜெக்ட் ஆகும். செக்ஷன் 4 ஆஃப் பேட்டன்ட் ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு நியூக்ளியர் எனர்ஜியோ இல்லை அட்டாமிக் எனர்ஜியோ ரிலேட்டடாக நீங்கள் எந்த ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சாலும் டைரெக்டாக ரிஜெக்ட் செய்யப்படும். அதை கவர்மெண்ட்டே தான் எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த மாதிரி ஒரு இன்வென்ஷனை பப்ளிக்கில் ஃபோரமில் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த சேஃப்டி ஆஃப் த சொசைட்டி அண்ட் தி எர்த். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ரிலேட்டடான அட்டாமிக் எனர்ஜியோ நியூக்ளியர் எனர்ஜி பேட்டன்ட்டாக இருந்தால் டைரெக்டாக ரிஜெக்ட் செய்யப்படும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது நான் பேட்டன்டபிள் சப்ஜெக்ட் மேட்டர். இதுக்கு கீழே தான் கூலி படத்தில் வரக்கூடிய அந்த கிரிமேஷன் சேரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஐபிஓ ஆஃபீஸ். என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, பப்ளிக் வந்து இது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, அதாவது இட் இஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் மொராலிட்டி. இப்போது நார்மலாக ஒரு கிரிமேஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் கிரிமேஷன் கிரவுண்ட் இருந்தது. இப்போ கிரிமேஷன் எல்லாமே எலக்ட்ரிக்காக மாற்றினாங்க, இப்போ கேஸ் மூலமாகவும் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா இவர் இறந்துட்டாரு அப்படின்றதுக்கான
விஷயங்களை குறிப்பிட்டு அந்த கிரிமேஷன் கிரவுண்டில் இறந்துட்டாங்கன்னு புக் பண்ணிவிட்டு அவரை போய் அங்கே கிரிமேஷன் பண்ணிவிட்டு அப்படியே டெத் சர்டிஃபிகேட்டும் வாங்குறாங்க. ஸோ ஒரு பர்சன் இறந்த பிறகு நடக்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரிமேஷன் விஷயம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டாக அந்த இடத்துல நடக்குது. யாரும் ப்ரைவேட் பீப்புள் ஆக்சுவலாக அதை நடத்துறதில்ல. பட் ஒரு இன்வென்ஷனாக இவருக்கு அந்த இன்வென்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா இவர் யாருக்கு வேணாலும் அந்த கிரிமேஷனை வந்து ப்ராசஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துட்டாருன்னா, யார் வேணாலும் அந்த கிரிமேஷன் உயிரோடு இருக்கவங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா அந்த காரணத்துக்காக எகெயின்ஸ்ட் பப்ளிக் மொராலிட்டி இந்த கிரிமேஷன் ப்ராசஸ்க்கு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இன் ஆக்சுவாலிட்டி இந்த கிரிமேஷன் சேருக்கு பேட்டன்ட் கிடைக்கும். அதுக்கான காரணத்தை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ ரிஜெக்ஷனுக்கான முதல் காரணத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ரிஜெக்ஷனுக்கான ரெண்டாவது காரணம் லேக் ஆஃப் நாவல்ட்டி. லேக் ஆஃப் நாவல்ட்டிங்கிற பாயிண்ட்டை பேட்டன்ட் ஆக்டில் செக்ஷன் 13 குறிப்பிட்டிருக்காங்க. நாவல்ட்டின்னா என்ன? ஒரு இன்வென்ஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது உலகத்திலேயே நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு நபராக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பேட்டன்ட் சர்ச் பண்ணுவோம். பேட்டன்ட் சர்ச் பண்ணும்பொழுது நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்களில் வேற ஒருத்தர் வேற ஒரு கண்ட்ரியில் ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சி பேட்டன்ட்டில் அப்ளை பண்ணிட்டார்னா உங்கள் அப்ளிகேஷன் லேக் ஆஃப் நாவல்ட்டின்னு கன்சிடர் பண்ணி பேட்டன்ட் ரிஜெக்ட் பண்ணப்படும். அதே மாதிரி நீங்களே ஒரு புது இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறீங்க, ஆனால் பேட்டன்ட்டில் போய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாமல் பப்ளிக்கில் நீங்கள் வெவ்வேறு விதமாக, அதாவது ஒரு ஆர்டிக்கலாக பிரிண்ட் பண்ணிட்டாலோ இல்லை யூடியூப்பில் போய் ஒரு வீடியோவாக போட்டுட்டாலோ இல்லை பப்ளிக்கில் எந்த ஒரு ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பேட்டன்ட்டில் அப்ளை பண்ணாலும் உங்கள் இன்வென்ஷன் லேக் ஆஃப் நாவல்ட்டி கேட்டகரியில் வந்து பேட்டன்ட் ரிஜெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஸ்மார்ட் ஃபோனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டன்ட் அப்ளை பண்ணாமல் ஒரு யூடியூப் வீடியோவாக அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக லேக் ஆஃப் நாவல்ட்டி கீழே அவங்களோட பேட்டன்ட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. நம்பர் 3 லேக் ஆஃப் இன்வென்டிவ் ஸ்டெப். செக்ஷன் 2 clause 1 clause A ஆஃப் பேட்டன்ட் ஆக்டில் லேக் ஆஃப் இன்வென்டிவ் ஸ்டெப் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்வென்டிவ் ஸ்டெப் அப்படின்னா என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்டு பர்சன் ஒரு மிஷின் ஆல்ரெடி இருக்குது, அதில் வந்து ஒரு புதுமையை மாற்றுறாரு அப்படின்னா, ரொம்ப சாதாரணமாக ஆப்வியஸாக மாற்றுறாரு அப்படின்னா அது பேட்டன்டபிளாக இருக்காது. பட் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றி அது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாக போகுது அப்படின்னா that is considered as inventive step. Number 4 lack of industrial applicability. இந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்கள் பேட்டன்ட் ரிஜெக்ட் ஆகலாம். சில பேர் சில இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த இன்வென்ஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கே crores and crores of rupees செலவாகும். பட் அதில் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டில் ரொம்ப மீகரான பெனிஃபிட் தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டிம்பாங்க. ஒரு இன்வென்ஷன் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சிம்பிளிஃபைடு வேல இருந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது பெனிஃபிஷியல். பட் இந்த இன்வென்ஷனே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பில்ட் பண்ணுறதுக்கோ ஒரு பெரிய பட்ஜெட் வருது, பட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்னால ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் திஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் லேக் ஆஃப் இன்வென்டிவ் ஸ்டெப். செக்ஷன் 2 clause 1 clause AC ஆஃப் பேட்டன்ட் ஆக்டில் தான் இந்த லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டி பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறாங்க. அதில் இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை ஃபுல்லாக டிரைவ் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக அதை டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எதுவுமே கொண்டு வராமல் அதை டைரெக்டாக பேட்டன்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து அப்ளிகபிலிட்டி ப்ராசஸ்குள்ளே வரவே வராது. ஸோ அந்த மாதிரி வெறும் தியரிட்டிக்கலாக வச்சு ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேட்டன்ட் கீழே அப்ளை பண்ண முடியாது. நம்பர் 5 இன்கம்ப்ளீட் ஆர் ராங் டிஸ்க்ளோஷர். செக்ஷன் 10 ஆஃப் பேட்டன்ட் ஆக்டில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பேட்டன்ட் வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த பேட்டன்ட் அப்ளை பண்ணும்போது ப்ராப்பரான டிராஃப்டிங் இல்லைனாலோ அந்த டிராஃப்டிங்கில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் ஃபைல் பண்ணாலோ இல்லை கிளாரிட்டியோட நீங்கள் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக சப்மிட் பண்ணலனாலோ உங்கள் பேட்டன்ட் ரிஜெக்ட் பண்ணப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நானே பேட்டன்ட் டிராஃப்டை எழுதிட்டேன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ண போவாங்க. பட் பேட்டன்ட்டை நீங்கள் டிராஃப்ட் பண்ணுறதுக்கே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்ணாமல் தானாக பண்ணும்பொழுது அது ராங் டிஸ்க்ளோஷர் ஆர் இன்கம்ப்ளீட் டிஸ்க்ளோஷர் கீழே வந்துடும். ஸோ அதனால் உங்கள் பேட்டன்ட் ரிஜெக்ட் பண்ணப்படலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபெயிலியர் டு ரெஸ்பாண்ட் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ். பேட்டன்ட் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைல் பண்ண பிறகு அது ஒவ்வொரு ஸ்டேஜஸாக அடுத்தடுத்து போகும்பொழுது அதுக்கான ரிப்ளைஸை வந்து ஆன் டைமில் நம்ம சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் பேட்டன்ட்க்கு கொடுக்கும்பொழுது அதுக்கு ஒரு டெட்லைன் டைம் கொடுப்பாங்க. அந்த டெட்லைன் டைம் 6 months. அந்த 6 monthsக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணலை அப்படின்னா ஆஃப்டர் 6 months உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகப்படும். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ஹியரிங்க்கு கால் ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹியரிங்க்கு நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணலனாலோ இல்லை ஹியரிங்க்கு அப்புறம் நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கன்னு ஒரு டெட்லைன் கொடுத்தாலோ அந்த டெட்லைன்குள்ளே நீங்கள் எந்த விஷயத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா
உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி 6 காரணங்களுக்காக உங்கள் பேட்டன்ட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படலாம். பட் இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். கூலி படத்தில் வரக்கூடிய அந்த கிரிமேஷன் சேருக்கு பேட்டன்ட் கொடுக்கலாமா கூடாதா? நிறைய இன்வென்டார்ஸ் நம்மளோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்காக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரீவியஸாக கிரிமேஷன் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அதை பண்ணும்பொழுது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக நிறைய ஸ்மோக்கிங்கோட பொல்யூஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஒருத்தர் ஒரு புதுமையான விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா டெஃபினட்டாக அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அதை பேட்டன்ட் கிராண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த பேட்டன்ட் கிராண்ட் பண்ணும்பொழுது இது ரொம்ப முக்கியமான பேட்டன்ட், நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா கவர்மெண்ட்டோ மிலிட்ரியோ அந்த மாதிரி பேட்டண்ட்டை அவங்களே டைரெக்டாக டேக் ஓவர் பண்ணி அவங்க பேர்லேயே அவங்க பேட்டன்ட் அப்ளை பண்ணி கவர்மெண்ட்டே அந்த ப்ராசஸை க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரிமேஷன்ஸை இப்போ புதுசாக மாற்றிட்டாங்க. அதாவது எலக்ட்ரிக் பேஸ்டோ கேஸ் பேஸ்டோ இதையும் யாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் கண்டுபிடிச்ச பேட்டன்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டன்ட், இது கவர்மெண்ட் யூசேஜ்க்காக வரும்னு சொல்லி அதை அக்வயர் பண்ணிட்டு கவர்மெண்ட்டோ மிலிட்ரியோ மக்களோட பாதுகாப்புக்காக அந்த பேட்டன்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதை பப்ளிக்ல விட்டால் அது மிஸ்யூஸ் ஆகிடுங்கிறதுக்காக அது ஒரு கண்ட்ரோல்டு லெவலில் வந்திருப்பாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக அந்த கிரிமேஷன் சேருக்கு பேட்டன்ட் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும். பட் அது பப்ளிக் யூசேஜ்க்கு இல்லாமல் கவர்மெண்ட்டோட யூசேஜ்க்கு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டன்ட்ஸை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேட்டன்ட் எந்தெந்த காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். பட் அடுத்த வீடியோவில் எந்தெந்த காரணத்துக்காக உங்கள் பேட்டன்ட்க்கு கிராண்ட் கிடைக்கும், எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் ரோஹிணி ஸ்ரீ, கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா லா ஃபார்ம்.